ஒருத்தர் போய் பாய் என்ன பாய் ஆர்டிஎக்ஸ்லாம் வந்திருக்கு, இதை வச்சா 5000 பேர் செத்து போயிடுவாங்களே அப்படின்னு இந்த தூத்துக்குடி வேட்பாளர் யார் ஸ்ரீநாத் சொல்ல, அங்கே இஸ்லாமிய கிட்டப்பில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் சாகட்டும் அப்படின்னு சொல்ல, ஒரு இந்துக்களுடைய கோவில் திருவிழாவில் ஒரு இஸ்லாமியர் போய் குண்டு வச்சு வெடிப்பது போல ஒரு காட்சியை விஜய் பயன்படுத்திருக்கு. விஜய் படத்தில் இங்கே மதசார்பற்ற சமூக நீதி பேசுவது, ரம்சானில் போய் குல்லா போட்டு கூழ் போட்டு நமாஸ் பண்ணுவது, இஸ்லாமிய நண்பன் சிறுபான்மை நண்பன் சொல்வது. ஆனால் படத்தில் இஸ்லாமியர்கள் இந்து கோவிலில் குண்டு வச்சு தகர்ப்பது போல காட்சி அமைப்பது. இந்த காலகட்டத்தில் எந்த ஊரில் எந்த இந்து திருக்கோயிலில் எந்த இந்து திருவிழாவில் இஸ்லாமியர் குண்டு வச்சு அழிச்சாங்க? ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்ல. உடனே ஒரு இஸ்லாமியர் கட்டப்பட்ட ஒருத்தர் இந்த குண்டை வைப்பிற்காக கட்டுக்கட்டாக பணத்தை வாங்குறாரு. அது படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காரு. இஸ்லாமியர்கள் மேலே அவ்வளவு என்ன வெறுப்பு. ஏற்கனவே பீஸ்ட் படத்தில் பல்வேறு படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக விஜய் காட்டியிருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே பல இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதையும் மீறி தொடர்ச்சியாக இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட மதம் புண்படுத்தப்படுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் அப்படி ஒரு காட்சி இல்லைன்னாங்க. இங்கே காட்சி வெளியே வந்திருக்கு, சமூக வலைதளத்தில் வெளியே வந்திருக்குது. படம் மொத்தமாக வராமல் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. காட்சி சமூக வலைதளத்தில் இன்னைக்கு தேசிய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடாரையும் கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி இந்த படத்தில் குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்தை மனது புண்படும்படியான காட்சி இருக்கிறதுன்னு. படத்தில் சிபிஎஃப்சியில் போய் தடையை ஏன் வாங்கினாங்கன்னு இப்போ தெரியுதா?